உங்க சொத்தை எழுதி கேட்டாங்க? நிரந்தர பணி கொடுங்கன்னு தானே கேட்கறாங்க. செவிலியர் படிக்கிறவங்களா என்ன பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் நர்ஸுக்கு படிச்சுட்டு வராங்களா? எல்லாமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சாதா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க நர்ஸுக்கு படிக்கிறாங்க. கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளை நர்ஸுக்கு படிக்கிறது இல்ல. இதுல படிச்சுட்டு வரவங்க எல்லாருமே ஒரு அடிப்படை ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு உரிமை கிடைக்கும். எல்லாம் பெண் பிள்ளைகள் தான் படிச்சுட்டு வராங்க பெரும்பாலும். ஒரு பெண் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வேலைக்கு போறது இப்பதான் மாறிக்கிட்டு வருது. இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு ஊதியம் கிடைக்கல, ஒரு நிரந்தரம் கிடைக்கலன்னா எப்படி வேலை பார்ப்பாங்க? அதுவும் செவிலியருடைய பணி எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு இதுலயும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நிமிடம் உட்கார முடியாது. இது பத்தாதுன்னு இந்த தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, ஆரம்ப சுகாதார நிலையத்துல, அங்க கிளரிக்கல் ஒர்க் எல்லாம் இவங்களை வச்சுதான் எழுதுறாங்க. இந்த சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம், நோட்டு எழுதுற ஒர்க், ரிஜிஸ்டர் எழுதுற ஒர்க் எல்லாமே இந்த செவிலியர்கள் தான் பாக்குறாங்க. அதுக்குன்னு என்ன தனி சம்பளமா கொடுக்குறீங்க? ஏன் அவங்கள பார்க்க வைக்கிறாங்கன்னா அதுக்குன்னு கிளரிக்கல் ஒர்க்கை போடுறது இல்ல, சம்பளத்தை மிச்சப்படுத்துறாங்களா அந்த தமிழக அரசு. ரைட்டுங்களா? நான் என்ன கேட்கிறேன், எம்எல்ஏ எம்பின்னு இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அவங்க ஒவ்வொருத்தரும், என்ன அவங்க எல்லாம் வந்து வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இவர்கள் காலையில 9 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு வந்து ஒரு 7 மணி வரைக்கும் வேலை பாக்குறாங்க செவிலியர்கள். வாங்குற சம்பளம் 10,000 15,000. இந்த எம்எல்ஏ எம்பிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வேலை செய்யறாங்க? சட்டமன்றத்துக்கு போறதும் வர்றதும் தவிர்த்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு மாசம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வாங்குறாங்க. இப்படி வாங்கக்கூடியவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா யார் வேலை செய்யறான்னு நீங்களே பாருங்க. அவர்கள் கேட்பது நிரந்தர பணி தானே, அதுக்கான ஊதியத்தை